எவன் ஒருத்தன் ஒரு ப்ராடக்டை அதிகமாக ப்ரொமோஷன் பண்ணி சேல் பண்ணுறானோ அந்த ப்ராடக்டை தயவு செய்து வாங்கவே வாங்காதீங்க. எந்த ஒரு ப்ராடக்ட் அதிகமாக ப்ரொமோஷன் பண்ணுறானோ அந்த பொருள் நம்ம உடம்புக்கு கரெக்டாக இருக்காது. ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக வரும். நல்லா யோசிச்சு பார்த்துக்குங்க. எந்த ஒரு குவாலிட்டியான பொருளும் ப்ரொமோஷன் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு ப்ரொமோஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவனோட ப்ராடக்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் எப்படி இருந்தாலும் போயிடும். அது அவனுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வாங்கி நம்மளா ப்ரொமோஷன் பண்ணாதான் உண்டு. அவனே ப்ரொமோஷன் பண்ண மாட்டான். யோசிச்சு பார்த்துக்குங்க. அதுக்காண்டி சப்ளிமெண்ட் நான் எடுக்க வேணான்னு சொல்ல. ஒரிஜினல் ப்ராடக்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட் நிறைய இருக்குங்க. தயவு செய்து அமேசானு ஃப்ளிப்கார்டு ஆன்லைனில் மட்டும் ஆர்டர் பண்ணவே பண்ணாதீங்க. சப்ளிமெண்ட்டை பொறுத்தளவுக்கு டைரெக்டாக ஒரு சப்ளிமெண்ட் ஷாப்புக்கு போங்க. ஷாப்புக்கு போயிட்டு இப்போ நீங்கள் ஒரு ப்ரோட்டீன் பவுடரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரோட்டீன் பவுடருக்கு சர்டிஃபிகேட் காமிங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா சப்ளிமெண்ட்டு விற்கிறவங்க கம்பல்சரி ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இந்த ப்ராடக்ட்டுக்கான சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக வச்சுருக்கணும். இதுதான் நீங்கள் போயிட்டு ஒரு சப்ளிமெண்ட் கடையில் போனீங்க அப்படின்னா தயவு செய்து அந்த சர்டிஃபிகேட்டை காமிங்க. இது ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டான்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நேர்லேயே பார்த்துட்டு வாங்கிட்டு வரலாம். ஓகேங்களா? தயவு செய்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாதீங்க. அதே மாதிரி நல்ல ப்ராடக்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நம்ம பாடிக்கு தேவைப்படுற ஒரு பொருள் பார்த்து நம்ம தான் சேஃபாக இருந்துக்கணும். ஏன்னா நிறைய ஃபேக் ப்ராடக்ட் வருது. அது இல்லாமல் அது என்னத்தை கலக்கிறானுங்க எதுவுமே தெரிய மாட்டுது. அதிகமாக இவனுங்க பாட்டுக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு போயிடறானுங்க. கடைசியில் மாட்டிக்கிறது இடையில இருக்க மக்கள் தான். பார்த்துக்குங்க, புரிஞ்சுக்குங்க.